அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதைகள் மனசில் மாற்றத்தை ஏற்படுத்தலை அப்படின்னா கூட மாற்றத்தை நோக்கிய சிந்தனையை தொடங்க வைக்கும் ஒரு விழிப்புணர்வு கதை. இப்படிப்பட்ட சுவாரஸ்யமான கதைகளோட தொகுப்பை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அது மிகவும் பழமை வாய்ந்த இரவு அரசனுடைய கோவில். அந்த கோவிலுக்கு மக்கள் யாருமே வர்றது கிடையாது. ஆனாலும் அதில் 1000 குருமார்கள் தங்கியிருந்தாங்க. அது ஏன் மக்களால் புறக்கணிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அது காட்டுக்கு நடுவில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் அங்கே போய் வர சரியான பாதையும் கிடையாது. அத்தோடு மட்டும் இல்லாமல் அந்த கோவிலில் இருக்கிற கடவுளான இரவு அரசனை 100 ஆண்டு காலமாக யாருமே பார்த்ததே கிடையாது. அதனால் யாருக்கும் பெரிதாக நம்பிக்கையே இல்லாமல் போயிருச்சு. அந்த 1000 குருமார்களும் ஏதோ ஒரு நம்பிக்கையில் அந்த கோவிலில் இருக்கிற சிலைகளுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த குருக்களுக்கெல்லாம் தலைமை குருவாக ஒருத்தர் இருந்தார். அவரை பெருசாக யாரும் மதிக்கிறதில்ல அப்படின்னாலும் அவரை தான் தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட அந்த கோவிலில் ஒரு நாள் இரவு அந்த தலைமை குருவோட கனவுல இரவு அரசன் காட்சி தராரு. அப்படி காட்சி தந்த இரவு அரசன் அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நாளைக்கு கோவிலுக்கு வரலான் இருக்கேன், எனக்கு விருந்தும் நல்லபடியான சேவைகளும் நீங்கள் செய்வீங்களான்னு கேட்க, இவர் அதுக்காகத்தானே காத்துட்ருக்கோம், பல நூற்றாண்டுகளாக நீங்கள் வரவே இல்லையே அப்படின்னு கேட்க, அவரும் ஆமாம், நான் பல நூற்றாண்டு காலமாக வரவே இல்லை, ஆனால் நிச்சயமாக நாளைக்கு வரலான் இருக்கேன், நீங்கள் கோவிலை சுத்தப்படுத்தி விருந்து செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு. உடனே கனவுலிருந்து விழிச்சு அந்த குரு பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லோரையும் எழுப்பி விட்டுறாரு. இரவரசன் கனவுல வந்ததையும் அவர் சொன்ன விஷயத்தையும் அவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கிறாரு. அத்தனை பேரும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. என்னது, இரவு அரசனா? அப்படியெல்லாம் அவர் வர்ற மாதிரி இருந்தால் 100 ஆண்டு காலமாக ஏன் வராமல் இருக்கணும்? உங்கள் கனவுல வந்து சொல்லிட்டு தான் வரணுமா அப்படின்னு சிரிக்கிறாங்களே ஒழிய அவர் சொல்கிறத நம்ப தயாராக இல்லை. ஆனால் அவங்கள எல்லோரையும் சமாதானப்படுத்தி கெஞ்சி தயவு செஞ்சு நம்புங்க, 99% வர வாய்ப்பில்லை அப்படின்னு அவங்க போராடுறாங்க. ஆனால் இவரோ அந்த 1% இரவரசன் ஒருவேளை நாளைக்கு வந்துட்டா நம்ம கோவிலை சுத்தப்படுத்தி விருந்து மட்டும்தானே செஞ்சு வைக்க போகிறோம், அதனால் நம்ம எதுவுமே குறைஞ்சிட மாட்டோமே, நம்ம செஞ்சு தான் பார்க்கலாமேன்னு சொல்லி அத்தனை குருக்கள் கிட்டையும் கெஞ்சுறாரு தலைமை குரு. கடைசியாக எல்லோரும் சேர்ந்து கோவிலை சுத்தப்படுத்தி விருந்து செஞ்சு வச்சுக்கிட்டு இரவு அரசனுக்காக காத்திருக்கிறதுன்னு முடிவு பண்ணுறாங்க. இப்படி இந்த கூட்டம் கலைந்து போகிறக்கே விடியற்காலை ஆகிறது. அதுக்கப்புறமா அந்த கோவிலை சுத்தப்படுத்த தொடங்குறாங்க. பல வருடங்களாக சுத்தப்படுத்தாததுனால சிலைகள் எல்லாம் அழுக்கு பிடிச்சிருக்கு. அதையெல்லாம் சுத்தப்படுத்தி விருந்து செஞ்சு வைக்கவே மாலை நேரம் ஆயிருது. மாலை வரையிலும் இரவரசன் கோவிலுக்கே வரல. சூரியன் மறையும் வரை காத்திருந்த அந்த குருமார்கள், நாங்கள் தான் அப்போவே சொன்னோமே உங்கள் கனவெல்லாம் பழிக்காதுன்னு, இதை கேட்டாதானே அப்படின்னு சொல்ல, அதற்கு அந்த தலைமை குரு சொல்கிறாரு, அவரோட பேரே இரவு அரசன், இரவு நேரத்தில் தான் வருவார், தயவு செஞ்சு காத்துருங்க அப்படிங்கிறாங்க. அந்த கோவிலில் ஒரு வழக்கம் இருக்குது. அங்கே இருக்கிற குருக்கள் எல்லாம் விருந்தினர் யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்காக விருந்து செஞ்சு காத்துக்கிட்டு இருப்பாங்க. விருந்தாளிகள் வந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு பரிமாறிட்டு தான் சாப்பிடுவாங்க. இன்னைக்கு இரவு அரசன் வரேன்னு சொன்னனால அந்த இரவு அரசனுக்காக அத்தனை பேரும் காத்திருக்காங்க சாப்பிடாம. எல்லாம் சுத்தப்படுத்தினால அவங்க எல்லோரும் சோர்ந்து பசி மயக்கத்தில் இருந்தாங்க. இதுக்கு மேலேயும் காத்திருக்க முடியாதுன்னு அத்தனை குருமார்களும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு படுக்க போகிறாங்க. வேற வழி இல்லாமல் இருந்ததாலும் சோர்வாலும் இந்த தலைமை குருவும் சாப்பிட்டுட்டு படுக்க போயிடுறாரு. இரவரசன் வரவே இல்லையே அப்படின்னு ஒரு மன நெருடலோடையே படுத்தவர் காலையிலிருந்து செய்த வேலையின் காரணமாக தூங்கியும் போகிறாரு. நடு இரவு அங்கே ஒரு பெரிய சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்ட ஒரு குரு எழுந்து, ஏதோ பெரிய ரதம் வந்தது போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே எதற்கெடுத்தாலும் எல்லோரையும் அடக்கும் ஒருவன் இருப்பான் இல்லையா, அவன் அது மிகப்பெரிய இடி சத்தம், பேசாமல் படுத்து தூங்கு அப்படின்னு ரொம்பவே கடுமையான குரலில் சொல்ல அவன் கம்முன்னு படுத்து தூங்கிடுறான். ஆனால் உண்மையில் இரவு அரசனுடைய ரதம் தான் அந்த கோவில் வாசலில் நின்றுட்டு இருந்துச்சு. இரவு அரசன் 1000 படிக்கட்டுகளையும் ஒவ்வொன்றா ஏறி அந்த கதவருகளை வந்து நிற்கிறாரு. அவர் அப்படி வந்து நிற்கும்போது இன்னொருவனுக்கு ஒரு சந்தேகம் வருது. யாரோ கதவு கிட்ட நிற்கிற மாதிரி இருக்குது, படிக்கட்டுகள் ஏறி வந்த சத்தம் கூட லேசாக எனக்கு கேட்டுச்சுன்னு சொல்ல, மீண்டும் அந்த கடுமையான குரலில் பேசினவன், அது காற்றினால் அசைஞ்சிருக்கும், என்னைக்காவது இரவரசன் வந்ததை நீ கேள்விப்பட்டதுண்டா, நீ கற்பனை செய்யாமல் படுத்து தூங்குன்னு மிரட்ட அவனும் படுத்து தூங்கியிருந்தான். தலைமை குரு எப்போவோ தூங்கிட்டாரு. அவருக்கு இந்த சத்தம் கூட கேட்கவே இல்லை. ரொம்ப நேரமாக இரவரசன் அந்த கதை வருகிலே நின்றுட்டு இருந்தார்.
கடைசியாக அவர் திரும்ப ரதத்திலேயே கிளம்பி போயிட்டாரு, கதவு எதுவும் திறக்கப்படாததுனால. காலையில் எழுந்து கதவை நீக்கிய அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி. ஏன்னா அங்கே ரதம் வந்ததற்கான தாரை மண்ணில் தெரிஞ்சிச்சு. படிக்கட்டுகள் யாரோ ஏறி வந்ததற்கான கால் தடயம் கூட தெரிஞ்சிச்சு. ஆமாம், இரவு அரசன் நேற்று இரவு வந்திருக்காரு. ஆனால் எல்லோருமே தூங்கிட்டோம். சத்தம் கேட்டபோது கூட இடி இடிக்குதுன்னும் காற்றால் கதவு அசையுதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லோருமே புலம்பிக்கிறாங்க. தலைமை குருக்கு தாங்க முடியாத துக்கம். இரவு வரை காத்திருந்தனா இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருந்திருக்க கூடாதா அப்படின்னு வருத்தப்பட்டார். இப்படி அவங்க எல்லோருமே இரவு அரசனை காணும் வாய்ப்பை இழந்ததற்காக ஒருவரை மாற்றி ஒருவர் குறை கூறி வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. நாம் பல காலமாக எத்தனையோ வேலைகளை செய்வோம், எதற்காகவோ போராடுவோம். ஆனால் அந்த வாய்ப்புங்கிறது என்னைக்காவது ஒரு நாள் தான் வாசற்படியில் வந்து நிற்கும். அன்னைக்கு நம்ம சோர்ந்து போய் தூங்கிட்டோன்னா அந்த வாய்ப்பை நாம் திரும்ப பெறவே முடியாமல் போகலாம். அதனால் எப்போதும் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை சொல்லப்படுது. ஒரு பெரிய நாட்டோட அரசன் இறந்து சொர்க்கலோகத்துக்கு போகிறாரு. அவர் மிக சிறந்த முறையில் ஆட்சி பண்ணதுனால அவர் மேலே மக்கள் ரொம்பவே பிரியம் வச்சுருந்தாங்க. அவர் இறந்த உடனே துக்கம் தாங்க மாட்டாமல் அந்த நாட்டு மந்திரி, அவரோட மனைவி, சில மக்கள் அப்படின்னு அத்தனை பேரும் அவர் கூடவே சேர்ந்து உயிர் துறந்துடுறாங்க. அவங்க எல்லோருமே சொர்க்கலோகத்துக்கு போகிறாங்க. சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறமா தான் அந்த அரசனுக்கு ஒரு பரிசு காத்துட்ருக்கிறதே தெரிஞ்சிச்சு. அந்த அரசன் தான் இந்த கடந்த 1000 ஆண்டுகள்லேயே சிறந்த மனிதன் அப்படிங்கிற பெயரை எடுத்திருந்தாராம். அதனால் அவருக்கு ஒரு பரிசை கொடுத்திருந்தாரு சொர்க்கலோகத்தின் அதிபதியான கடவுள். அது என்ன பரிசு அப்படின்னா, அங்கே இருக்கிறதுலேயே புகழ்பெற்ற சுமருமலையில் அவரோட பெயரை பதிச்சுக்கலாம். அந்த வாய்ப்பை அவருக்கு கொடுத்திருந்தாரு கடவுள். அதனால் அரசருக்கு ரொம்பவே தாங்க முடியாத பெருமையாகி போயிருச்சு. நம்ம தான் இந்த 1000 ஆண்டுகள்லேயே சிறந்த மனிதனா, நம்மளோட பேரை மலையில் பொதிக்க போகிறோமா, அதுவும் சொர்க்கலோகத்தில் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பெருமைப்பட்டார். அதனால் அந்த சுமருமலைக்கு போகும்போது தான் மட்டும் தனியாக போனால் எப்படி, தன்னோட பெருமையை பார்த்து மகிழ்கிறவங்க மேலும் சில பேர் இருக்காங்களே, நம்ம கூடவே உயிர் துறந்த தன்னோட மனைவி, சில மக்கள், அமைச்சர்னு அவங்களையும் கூட்டிகிட்டு போய் அவங்க கூடவே சேர்ந்து என்னோட பேரை அந்த சுமருமலையில் பதிக்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த மலைக்கு போகிற இடத்துல இருக்கிற வாயில் காவலன் கிட்ட கேட்குறாரு. ஆனால் அந்த வாயில் காவலன் நீங்கள் மட்டும்தான் உள்ளே போகணும், இவங்களையெல்லாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படிங்கிறாரு. ஆனால் இவரோ இல்லை அவங்கெல்லாம் என்னோட வந்தால் தான் எனக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் மனசில் ஒரு சிறிய கர்வமும் இருந்துச்சு. தான் பெரிய ஆள் அப்படிங்கிறத அவங்க முன்னாடியெல்லாம் காட்டிக்கிறதுல ஒரு சிறிய கர்வமும் அவருக்குள்ளே இருந்துச்சு. அதுக்காக தான் அவங்களையெல்லாம் நான் உள்ளே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த வீரன் கிட்ட பாடுபட்டு கேட்டுகிட்டு இருந்தார். ஆனால் அந்த காவல் வீரனோ, உங்களுக்கு உண்மை நிலவரம் என்னன்னு தெரியல, நீங்கள் முதல்ல உள்ளே போய் அங்கே இருக்கிற நிலவரத்தை பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறமா இவங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அரசர் அந்த காவல் வீரன்கிட்ட உரிமை வாங்கிக்கிட்டு அங்கே சுமருமலை இருக்கிற பக்கமாக போகிறாரு. அந்த மலையில் போய் தன்னோட பேரை பதிக்கலான்னு பார்த்தபோது தான் தெரியுது, அந்த மலை முழுக்க பல பெயர்களால் பொறிக்கப்பட்டிருக்கு. இவரோட பெயரை பொறிக்க அங்கே இடமே இல்லை. ஏன்னா அந்த சொர்க்கலோகம் எத்தனை 1000 ஆண்டுகளாகவோ இருக்குது. ஒவ்வொரு 1000 ஆண்டுகளுக்கும் ஒரு சிறந்த மனிதர் பெயர் வந்துக்கிட்டு தான் இருக்குது. அவங்க பெயரை அதில் பதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போது அந்த மலையில் இடமே இல்லாத அளவிற்கு நல்ல மனிதர்கள் 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இவர் ஒன்றும் பெரிய வித்தையெல்லாம் செஞ்சிடல. இவர் மட்டும் தனியாக பெரிய பெயரெல்லாம் வாங்கிடல அப்படிங்கிறத அந்த பெயர்களை பார்த்ததுக்கப்புறமா புரிஞ்சுக்கிறாரு. இப்போ அந்த காவல் வீரன் கிட்ட வந்து கேட்குறாரு, அங்கே இடமே இல்லையே அப்படின்னு கேட்க அந்த காவல் வீரன் சிரித்தபடி சொன்னான், அதனால தான் அவங்க எல்லாரையும் கூட்டிகிட்டு போகாதீங்கன்னு சொன்னேன். உங்கள் பெயரை பதிக்கணும் அப்படின்னா ஏற்கனவே பதிக்கப்பட்ட ஒரு பெயரை அழிச்சிட்டு தான் பதிக்கணும். நீங்கள் அதற்கு தயாராக இருந்தால் நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்ல அவருக்கு முகம் வாடி போகுது. நான் என் பெயரை பதிக்க விரும்பலை அப்படிங்கிறாரு. அந்த காவல் வீரன் ஏன்னு கேட்க அவன் எதிர்பார்த்த பதிலையே தான் அவர் சொன்னார். நான் இன்றைக்கி என்னோடய பெயரை பதிச்சுட்டு போகலாம், நாளைக்கு எவனோ வந்து அதை அழிச்சிட்டு வேறு பேரை பதிக்கத்தானே போகிறான், அதனால் நான் அந்த வேலையை செய்யவே இல்லை அப்படின்னு தலை குனிந்தபடியே அங்கிருந்து வெளியில் வர்றாரு. தான் மட்டும்தான் யாருமே செய்ய முடியாத வேலையை செஞ்சுட்டு தான் நினச்சிட்டு இருந்தார் இவ்வளவு நேரமாக. ஆனால் இப்போ அந்த மலையை பார்த்ததுக்கப்புறம் அவருடைய கர்வம் முழுக்க ஒளிந்து உண்மை நிலையை புரிஞ்சுக்கிட்டு வெளியில் வந்தார். ஒரு நாட்டிலேயே புகழ்பெற்ற திருடன் ஒருத்தன் இருந்தான்.
எந்த அளவுக்கு புகழ் தெரியுமா? யாராவது வீட்டில் அவன் கைவரிசையை காட்டிட்டான் அப்படின்னா அந்த வீட்டுக்காரங்க மிகப்பெரிய ஆளுங்கன்னு அர்த்தம். அதுவே அவங்களுக்கு ஒரு பெருமையாகவும் போயிருச்சு. அந்த திருடன் திருடின வீடுங்கிற பேரும் புகழும் அந்த வீட்டுக்காரங்களுக்கு வந்துடும். இப்பேற்பட்ட திருடன் தான் அவன். அவன் யார்கிட்டையும் இதுவரையிலும் மாட்டிக்கிட்டதே கிடையாது. அரச கஜானாவில் கூட பல முறை கைவரிசையை காட்டியிருக்கான். அந்த இடத்துல அவன் வந்ததற்கான முத்திரையையும் வச்சுட்டு போவான். இப்பேற்பட்ட திருடனை பிடிக்க முடியாமல் அந்த அரசரே திண்டாடிக்கிட்டு இருந்தார். அப்பேற்பட்ட கை தேர்ந்த திருடனுக்கு ரொம்பவே வயசாயிருச்சு. அவருக்கு அப்புறமா அவரோட தொழிலை தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டான் அவரோட மகன். அதனால் உங்களோட வித்தையை எனக்கும் கற்றுக் கொடுங்களேன் அப்படின்னு அந்த திருடன்கிட்ட கேட்க, அந்த திருடனும் இது எல்லாமே சொல்லி தந்து வராது, நீ பார்த்து தான் கற்றுக்கணும், இன்னைக்கு என்னோட திருடவா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். மிகப்பெரிய ஒரு வீட்டில் திருட போகிறாங்க. அந்த வீட்டை ஓட்டையிட்டு அதுக்குள்ளே நுழைஞ்சு அங்கே திருடுறதுக்காக போகும்போது அந்த அப்பா திருடன் எப்படிப்பட்டவனாக இருக்கான் தெரியுமா? கைகால்கள்லாம் கொஞ்சம் கூட நடுங்காமல் ஏதோ அவன் வீட்டுக்குள்ளே நடந்து போகிற மாதிரி பொறுமையாக நடந்து போய்கிட்டு இருந்தான். இவனுக்கு பின்னாடி வந்த அவனோட மகனும் அங்கே கைகாலெல்லாம் உதறல் எடுத்து பயந்து பயந்து போய்கிட்டு இருந்தான். இதையெல்லாமே பார்த்துட்டு இருந்த அந்த வயதான திருடன் தன் மகனுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நினச்சி, அதோ அங்கே அலமாரியில் நிறைய நகை பணமெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வான்னு அனுப்பி விடுறான். அந்த அறைக்குள்ளே போய் அலமாரியில் நடுங்கியபடியே நகைகளை எடுத்துகிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த வயதான திருடன் வேகமாக அந்த கதவை மூடி வெளியில் தாழ்பால் போட்டுட்டு திருடன் திருடன்னு சத்தம் போட்டுட்டு அவன் போட்டு வந்த ஓட்டை வழியாக தப்பிச்சு ஓடிடுறான். இப்போ இதை கொஞ்சம் கூட அந்த மகன் எதிர்பார்க்கவே இல்லை. பயந்து போகிறான். தன்னோட அப்பா எதற்காக இப்படி செஞ்சாருன்னு அவனால் கொஞ்சம் கூட சிந்திக்கவே முடியல. அவன் வேகமாக போய் அந்த அலமாரிக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறான். அங்கே எல்லோரும் திருடனை தேடிக்கிட்டு இருக்காங்க. யாராவது தன்னை வந்து காப்பாற்றிட மாட்டாங்களோன்னு தவிப்போடு அந்த அலமாரிக்குள்ளேயே உட்காந்துட்ருக்கான். அப்போ தான் வேலைக்காரி விளக்கோடு அந்த அறைக்குள்ளே வரதை சாவி துவாரம் வழியாக பார்க்குறான். உடனே அவன் என்ன செய்யணுங்கிறத யூகிச்சிட்டான். 1 மணி நேரம் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா அந்த வயதான திருடன் வீட்டுக்கு ஒரு மனிதன் வந்தான். அவன் வேற யாரும் இல்லை, அந்த திருடனுடைய மகன்தான். வந்தவன் தன்னோட அப்பா கிட்ட ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு கேட்க, உடனே அந்த வயதான திருடன், நீ வந்துட்டியா, சரி நீ இனிமே சமாளிச்சுக்குவ, திருடுறதுக்கான பக்குவம் உனக்கு வந்துருச்சு அப்படின்னு பாராட்டுறான். இவனுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன நடந்துச்சுன்னு கேட்கல, எப்படி தப்புச்சுன்னு கேட்கல, எதுக்காக இப்படி செஞ்சனும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக நான் எப்படி தப்புச்சேன்னாவது கேளுங்களேன் அப்படிங்கிறான். சரி உன் திருப்திக்காக வேணா கேட்குறேன் சொல்லு அப்படிங்கிறான் அந்த வயதான திருடன். வேலைக்காரி விளக்கோடு வரதை சாவி துவாரம் வழியாக பார்த்தனா உடனே அலமாரியை திறந்துக்கிட்டு வேகமாக அந்த விளக்கை ஊதி அணைச்சிட்டு அவளை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு ஓடி வந்தேன். நான் ஓடுறதை பார்த்து எல்லோருமே என்னை துரத்தி வந்தாங்க. கிட்டத்தட்ட என்னை நெருங்கிட்டாங்க. அப்போது அங்கே ஒரு பாழடைந்த கிணறு இருந்துச்சு. அந்த கிணற்றுக்கு பக்கத்தில் பெரிய பாறாங்கல் இருந்துச்சு. அதை எப்படி நான் தூக்கி போட்டேன்னு கூட தெரியல. இப்போ தூக்க சொன்னால் அந்த பாறாங்களை என்னால் தூக்கியிருக்க கூட முடியாது. அந்த வேகத்தில் அந்த பாறாங்களை தூக்கி கிணற்றில் போட்டுட்டு நான் வேகமாக ஓடி வந்துட்டேன். வந்தவங்களுக்கு கிணற்றில் யாரோ உளுந்த சத்தம் கேட்டிருக்கு. நான் தான் குதிச்சிட்டேன்னு நினச்சி கிணற்றை சுற்றி நின்றுக்கிட்டு அவங்க பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டாங்க. இப்போ நான் யாருக்கும் தெரியாமல் தப்பிச்சு இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறத கேட்டு அவன் முகத்தில் எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. மீண்டும் படுத்து தூங்கிட்டான். அனுபவமே சிறந்த பாடம் அப்படிங்கிறத தன் மகனுக்கு கற்றுக் கொடுத்த திருப்தியோடு. ஒரு அரசனுக்கு ஜோதிடத்தில் ரொம்பவே நம்பிக்கை இருந்துச்சு. அதை பயன்படுத்தி நிறைய காசு பணம் சம்பாரிச்சிட்டு இருந்தாங்க அந்த அரசவையில் இருந்தவங்க. ஜோதிடத்தை சொல்லி சொல்லி அரசர்கிட்ட நிறைய பணம் பறிச்சிட்டு இருந்ததை தெரியாமலேயே வாழ்ந்துட்டு இருந்தார் அரசர். ஒரு முறை அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வர இதை போக்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்க அந்த அரசவையில் இருந்தவங்க அத்தனை பேரும் சேர்ந்து நிறைய பணத்தை அரசர்கிட்ட இருந்து கறந்துடணும்னு முடிவு பண்ணினாங்க. அதுக்காக ஒரு விஷயத்தை செய்ய சொன்னாங்க. தங்கத்தால் கோடாரி செஞ்சு அந்த கோடாரியை கொண்டு போய் அரச மரத்தை வெட்டி அதை ஆற்றில் வீசிட்டு அந்த தங்க கோடாரிகளை அரசவையில் இருக்கிற எங்களை மாதிரி அறிவாளிகளுக்கு கொடுத்தா நிச்சயமாக அந்த பிரச்சனையெல்லாம் தீர்ந்துரும்னு சொல்ல அரசரும் தங்கத்தால் கோடாரி செய்கிறாரு. அந்த கோடாரியை எடுத்து கொண்டு போய் ஏரிக்கு மேலே இருக்கிற மரத்தோட கிளையை வெட்டலான்னு கஷ்டப்பட்டு மரம் ஏறுறாரு. அவருக்கு எங்கே மரம் ஏறி பழக்கம் இருக்க போகுது. மரத்தில் ஏறி அங்கேயே உட்கார்ந்துட்டு வெட்டலான்னு கையை ஓங்கும்போது கோடாரி கை நழுவி கீழே இருந்த ஏரியில் விழுந்துருது. விழுந்த உடனே
கொஞ்ச நேரத்திலேயே ஒரு கருமையான உருவம் அங்கிருக்கிற தாமரை பூக்களுக்கு இடையில தோன்றி ஒரு சாதாரண கோடாரியை தூக்கி அந்த கரை மேலே வீசிட்டு திடீர்னு தண்ணிக்குள்ள முழுகி மறைஞ்சு போயிடுது. இதை பார்த்த அரசரும் மற்றவர்களும் பயந்து போய் அரண்மனைக்கு ஓடி வராங்க. வந்தவங்க அது யாரா இருக்குன்னு ஆலோசனை பண்றாங்க. அந்த அரசவையில் இருக்கிற அத்தனை பேரும் கூடி அது ஒரு பெரிய அசுரன்னு சொல்லி அரசர்கிட்ட பொய் கதையை கட்டி வச்சிடறாங்க. இப்போ தங்க கோடாரி அந்த ஏரிக்குள்ள முழுகி போயிருச்சு, அதை எடுக்க தான் அந்த அசுரன் வந்திருக்கான் அப்படின்னு பொய் கதையை கட்ட அரசரும் அதை நம்பிட்டாரு. இந்த நேரத்துல தான் அங்க அரண்மனை சமையல்காரன் வந்தான். வந்தவன் அரசர்கிட்ட தனியா பேசணும்னு சொன்னான். அரசர் என்ன விஷயம்னு கேட்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? நீங்கள் மரத்தை வெட்டுறதுக்காக மேலத்தாளத்தோடு வரும்போது அங்கே அரண்மனைக்கு தேவையான விறகுகளை வெட்டிட்டு வர சொல்லி என்னோட வேலைக்காரனை அனுப்பிச்சேன். நீங்கள் வர்றதை பார்த்த உடனே பயந்த அவன் மரத்திலிருந்து ஏரியில் குதிச்சிட்டான். அவன் எப்போதுமே கருப்பு நிற வேட்டி, கருப்பு நிற சட்டை, கருப்பு நிற தலைப்பாகை தான் அணிஞ்சிருப்பான். அதனால் அவன் ஏரியில் குதிச்ச உடனே அங்கே வேகமாக ஒரு தங்க கோடாரி வந்து விழுந்த உடனே தன்னை தான் எல்லோரும் தாக்குறாங்கன்னு பயந்துக்கிட்ட அவன் தன் கையில் இருந்த கோடாரியை தூக்கி கரை மேலே வீசினான். அவன் கையில் சாதாரண கோடாரி தானே இருக்கும், அதனால் அதை வீசியிருக்கான். அப்படி அவங்க எல்லோருமே பார்க்கும்போது கருப்பு நிற ஆடையோட அந்த ஏரிக்கு மேலே வந்தது என்னோட வேலையால் தான் அப்படின்னு அந்த சமையல்காரன் சொன்னான். அந்த வேலையால் தங்க கோடாரியை கொண்டு வந்து கொடுத்துட்டான்னு சொல்கிறாரு. இப்போதான் அரசருக்கு புரியுது, தனக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம் எந்த மாதிரியான வேலையை பார்த்துட்ருக்காங்க. அசுரன்னு ஒருத்தர் இருக்கிறாங்கிறத தன்னை நம்ப வச்சுட்டாங்களே, அவங்க எப்பேற்பட்டவங்களா இருப்பாங்கங்கிறத அரசர் புரிஞ்சுக்கிறாரு. ஒருவருடைய பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டா அதில் ஆதாயம் பார்க்க தான் சுற்றி இருக்கிறவங்க நினைப்பாங்க. ஒரு முறை ஒரு வணிகர் குதிரை வண்டியில் வந்துட்டுருக்காரு. அப்போ ஒரு சிற்பக்கூடத்துக்கு வெளியே ஒரு சிறுவன் ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு அங்கே சிற்பக்கலை கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் அங்கே ஆகிற செலவுகளை கொடுக்க ஆள் கிடையாது. அதனால் அந்த வணிகர் அந்த சிறுவனை சிற்பக்கூடத்தில் சேர்த்து விட்டு பணமும் கொடுக்குறாரு. இப்படியே அந்த சிறுவன் இளமை காலம் முழுக்க அந்த சிற்பக்கூடத்தில் சிற்பம் செய்யும் வேலையை ரொம்பவே நல்லா கற்றுக்கிறான். அவனுக்கு இயல்பாகவே சிற்பங்கள் செய்யும் திறமையும் இருந்துச்சு. இப்படி அந்த சிறுவனை சிற்பக்கூடத்தில் சேர்த்து விட்டு இளமை காலத்தில் படிக்க வச்சாரு அந்த வணிகர். காலப்போக்கில் அவன் மிகப்பெரிய சிற்பியாகி பல நாடுகளுக்கு போய் அவனோட புகழ் பரவ வாழ்ந்துட்டு இருந்தான். கொஞ்ச காலத்துக்கு அப்புறமா அவன் திரும்ப தன்னோட நாட்டுக்கு வரான். அங்கே அந்த வணிகரை பார்க்கணுங்கிற ஆவல் அவனுக்கு எழுது. இவ்வளவு பெரிய ஆளாக நான் வந்து அவர் முன்னாடி போய் நிற்கணும்னு போகும்போது அங்கே அந்த வணிகர் ஒரு குடிசையில் இருந்தார். ஏன்னா அவர் செய்த தொழில் ரொம்பவே நஷ்டமாகி இப்போது படுத்த படுக்கையாக இருக்கிறாரு. அவருக்கு வைத்திய செலவுக்கே பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். இதை பார்த்த உடனே அவன் துடிச்சு போனான். தன்னை இவ்வளவு பெரிய ஆளாக்கிறதுக்கு வித்திட்டவரே இவர் தான் அப்படின்னு அவரை தாம் பார்த்துக்கிறதா கூட்டிகிட்டு போய் மிகப்பெரிய வைத்தியர்கிட்ட காட்டி அவரை குணப்படுத்தி அதுக்கப்புறமா அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுத்தான் அந்த வாலிபன். இப்போது அவர் என்றோ ஒரு நாள் எதையும் எதிர்பார்க்காத செய்த உதவி இன்னைக்கு அவருக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக வந்து நின்றுருக்கு. எதிர்பாராமல் செய்யும் உதவிக்கு மதிப்பும் மரியாதையும் மட்டுமில்ல, பலனும் அதிகம். மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம். நன்றி.